Hey guys, நீங்க இப்ப பார்க்க போற வீடியோ வந்து செம்ம சூப்பரான prank வீடியோ. மிஸ்டர் மேஜிக் டெடி அப்படினு சொல்லிட்டு Instagram பேஜ்ல இருக்காங்க. அவங்க நம்மகிட்ட வந்து ரீல்ஸ் பண்ணலாம் அப்படினு கேட்டிருந்தாங்க. ரீல்ஸ் பண்றதுக்கு பதிலா ஜீவிதாவை prank பண்ணலாம் bro. வெயிட்டா நீங்களும் நானும் அடிச்சுக்கிற மாதிரி prank பண்ணுவோம். ஜீவிதா கண்டிப்பா பயந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நான் ஃபோன் கால்ல எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே டெடியை ஃப்ரெஷ்ஷா கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஜீவிதாவை இப்ப பயமுறுத்துறோம். வெயிட்டா prank எடுக்கிறோம். கண்டிப்பா அவ அலண்டுருவா. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். ஓகே गाइस, வந்து டெடியை வந்து கூட்டிட்டு வந்தாச்சு. ஜீவிதாட்ட இன்ட்ரோ பண்ணிட்டு நம்மளோட பிராங்கை ஸ்டார்ட் பண்ணோம். இல்லை டெடி வந்து ரெடியா இருக்காங்க. என்ன டெடி கரெக்டு தானே? ஓகே, இது வந்து ஜீவிதாட்ட உள்ள கூட்டி போய் இன்ட்ரோ பண்ணணும். வாங்க அப்படி இன்ட்ரோ பண்ணலாம். ஏய் ஜீவிதா, இங்க பாரு, உனக்கு ஒரு ஸ்பெஷலான ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். What is sudden surprise? அது இங்க பாரு பா, யார் பாரு? டெடி, மிஸ்டர் மேஜிக் டெடி. ஹாய். என்னடா டெடி? இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுமா? அத்தை இங்க பாருங்க. ஏய் ஆமா இங்க ஏய் இவ்வளவு பெரிய டெடில நான் போன்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல தான்டா பாத்துர்க்கேன். ஹாய். ஏய் பயப்படாத, டெடி டாடா கடு. உபி கொடுத்து உபி இங்க பாரு. இங்க பாரு. ஹாய் ஹாய். என்ன முட்டு? இவங்க மிஸ்டர் மேஜிக் டெடி நம்ம கூட ரீல்ஸ் பண்ணி கொலாப் பண்றதுக்காக சென்னையில இருந்து வந்திருக்காங்க. இங்க பாரு டெடிமா. கை கொடு. ஹலோ கொடு. ஹலோ. டெடி வேணாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ டெடி. ஓகே गाइस, இப்போ பாத்தீங்கன்னா டெடி கூட வந்து நம்ம டான்ஸ் ஆடி கொலாபரேஷன் பண்ண போறோம். அதுதான் இன்னைக்கு வீடியோ. அப்படியே ஒரு மாதிரி இருக்குடா. ஓகே, இப்போ வந்து டெடி கூட வந்து நம்ம டான்ஸ் ஆடி வீடியோ பண்ண போறோம். அதுக்காக தான் டெடி வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. எல்லாம் பண்ணி டான்ஸ் டிராவல் பண்ணி வர சொல்லி எனக்கு எப்படி டான்ஸ் வரும்? இல்ல டெடி வந்து கோரியோ பண்ணிடுவாங்க பக்காவா. எனக்கு சுத்தமா ஓகே गाइस, இப்போ வந்து நம்ம மாடிக்கு போய் டான்ஸ் ஆடி கலக்க போறோம். ஓகே கைஸ், நான் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். டெடி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் மாடிக்கெலாம் கூப்பிட்டு வந்து அவங்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க, டான்ஸுக்கு ரெடி ஆகுறாங்க. ப்ரோ ஹாய். இவங்க தான் கேமராமேன். என்ன புட்டோ வேற தாக்குதுரி. இத்தனை நாளா மழை பெஞ்சு கொன்னுச்சு. நம்ம டான்ஸ் ஆட போறோம்னு வெயில் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ரெடி வேற ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டாங்க. ஏய் ரெடி நீங்களா ஆயிட்டீங்க. இப்போ என்னடா பாட்டு எப்படி? என்ன சாங் ப்ரோ ஆர்டர் இருக்கோ? சாங் போடலாம் ப்ரோ. காப்பி ரெடி இல்லாம இருக்கணும்ல. நான் சொல்லுற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணு. ஓகே ப்ரோ, சொல்லுங்க. குரு நமஸ்காரம் இல்லையா? குரு நமஸ்காரம். ஓ குரு நமஸ்காரம். ஏய் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? சவால் உர்றேண்டாங் சவால் உர்றேண்டாங் சவால் உர்றேண்டாங் சவால் உர்றேண்டாங் நர நர. ஓகே பண்ணடி. இப்படி கை வச்சுக்கோ. உன் கையில ஒரு அருவாள் கொடுத்தா இப்படி விட்டுவ. ஐயோ ஆச்சே. ப்ரோ பண்ணுங்க ப்ரோ. ரெடியா? ரெடி ப்ரோ. ப்ரோ நீங்க இதே ஸ்டெப் தான் ப்ரோ சொல்றீங்க. வேற ப்ரோ. வேற ப்ரோ. இப்படி ப்ரோ. இப்படியா ப்ரோ? இப்படியா ப்ரோ? ஓகே ப்ரோ. கையில ஃபோர்ஸா மேம் பண்ணவே மாட்டறாங்க. இதே வர ஏய் பண்ணுடி. இருடா. ஓகே. இப்படி வச்சுக்கீங்களா? ஐயோ இப்படி. சாரி ப்ரோ. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ ப்ரோ. தெரியாம தான் பட்டுச்சு. வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. ஒரு மாஸ்டர். ஓகே ஆடுங்க ப்ரோ. இப்படி வச்சிட்டு ஜெயிட்டா. ஐயோ அங்க பாருடா கூப்பிடுறாங்க. டெடி பேர்னு கீழ இருந்து சத்தம் வருது. ஏய் நீ இங்க பாரு. டான்ஸ் சொல்லி தர மாஸ்டர் இருக்கும்போது கீழ கவனம் போடா. அவர் மாஸ்டர். சரிங்க ப்ரோ. சரி இல்ல டெடி கோவப்படாதீங்க. அங்க பாருங்க உங்க ஃபேன்ஸ் எல்லாம் கீழ இருக்கு. அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே ஆடுங்க. வெயில் அடிக்குதுடி. ஆடித்தோட ஒரு ஸ்டெப் அது ஒழுங்கா போடு. டெடி இங்க வாங்க. ஃப்ரேம் உள்ள தான் இருக்கு. ஃப்ரேம் இவ்வளவு தான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க.
ஓகே என்னடி இது ஸ்டெப் இது டெடி இதுக்கு நாங்களே பரவாயில்லையாட்டிருக்கு. 6 மாசம் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன கோர்ஸ் வேணாலும் பண்ணுங்க. ஸ்டெப் போடுங்க பாருங்க. இப்படி எல்லாம் யார் சொல்லி தருவா உங்களுக்கு? இப்படிலாம் ஒரு மாஸ்டருக்கு மரியாதை இல்ல, பேசக்கூடாது. ப்ரோ ஆடுங்க ப்ரோ, இரிட்டேட் பண்ணாம ஆடுங்க ப்ரோ. அம்மா எதையாவது பேசிட்டு இருக்கு ப்ரோ. ரீல்ஸ் எடுக்க வந்தீங்கன்னா ஸ்டெப் சொல்லி கொடுங்க ப்ரோ. சும்மா தேவையில்லாம கோர்ஸ் பண்ண அது பண்ண அதனால ஆடுறது கஷ்டப்படுறீங்க. இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. யார் இரிட்டேட் பண்றா? அவங்க வீட்ல இருந்து வாங்கி ப்ரோ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து இதே சொல்லிருக்க கூடாது ப்ரோ. ஓகே சொல்லிருக்கேன். சும்மா இருடா, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஸ்டெப் ஒழுங்கா சொல்லி தர மாட்டீங்க. நாங்க ரீல்ஸ் பண்ணிருக்கோம்ல. ஓகே ஓகே ஆடுங்க பாருங்க. 1 2 3 ப்ரோ இப்பலாம் இது என்னடி ஸ்டெப் இது? ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. இத பார்த்தா என்ஜாய் பண்ண மாட்டாங்க. எல்லாம் டென்ஷன் தான் ஆவாங்க. அண்ணி ஆடுங்க. ஏய் என்ன டெடி அப்படிதானே ஆடுவாங்க. நீ என்ன மனுஷ என்ன இப்படி அருவா வெட்டுற மாதிரி ஆடுவாங்க? அப்படி பாத்துக்கிட்டே இல்லையா? கோர்ஸ் போயிருக்கோம் ப்ரோ. நீங்க 6 மாசம் கோர்ஸ்ங்காதீங்க ப்ரோ. அதான் ப்ரோ எனக்கு செம்ம காண்டா வருது. சீரியஸா நான் ஃபாரின்லாம் போயிட்டு வந்தேன் தெரியுங்களா? ஐயோ ஏய் டெடி பயங்கர காண்டா இருக்குது. சீரியஸா உங்களுக்கு கால் வலிக்குது போல, அதுதான் டான்ஸ் ஆட அப்ப கத்துக்கறீங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம சும்மா எத்தனை 2 ரீல்ஸா 3 ரீல்ஸா? நான் வேற நைட் ஷிஃப்ட் போயிட்டு 2 ரீல்ஸ் தான் சிம்பிளா போயிடலாம். சும்மா நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் மட்டும் போடுறோம். நைட் ஷிஃப்ட் போயிட்டு தூங்காம இருக்கேன். வெறியேட்டாதீங்க அப்புறம் அடிச்சுட்டுங்க ப்ரோ. அடிப்பீங்களா? ஏய் அவ்வளவு அடிப்பீங்களா ப்ரோ? ஏய் என்னடி இரிட்டேட் பண்றேன் நான் வரலடி ப்ரோ. பாருங்க. இல்ல சரி நான் இங்க நிக்கிறேன். நீங்க ஸ்டெப் மட்டும் காட்டு. ஓகே ஆடு சென்டர்ல சரி நான் நிக்கிறேன். நீங்க கேமரா அங்க மொபைல் கவர் ஆகிறதுக்காக தான் நம்ம தெரியாம கைப்பட்டுச்சு. தெரியாம பட்டுச்சு. ஒரு தடவை சொல்ல தெரியாம பட்டுச்சு ப்ரோ. போட மாட்டீங்க ப்ரோ. நீங்க ஒழுங்கா முதல்ல சொல்லி கொடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது என்ன ப்ரோ ஸ்டெப் இது என்னடி ஸ்டெப் இது? ட்ரெண்டிங் ப்ரோ. உங்களுக்கு தெரியலையா எவ்வளவு பெரிய ட்ரெண்டிங்? நான் சொல்றேன் 6 மாசம் கோர்ஸ் போயிருக்கேன். சரி ஏய் அத மட்டும் சொல்லாத. எரிச்சல் ஆயிடும். சரி ஓகே ப்ரோ. நீ ஆடு. நான் ஓரமா நின்னுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ரேம்ல கவர் பண்ண அவ்வளவுதானே. நான் ஓரமா நின்னுக்கிறேன் ப்ரோ. ஏய் அது இல்லடா. அவங்க பாவம் அவ்வளவு தூரம் உங்களுக்கு கால் வலிக்குது டான்ஸ் ஆட. ஆமா ப்ரோ கால் வலிக்குது. சொல்லாதீங்க. நீங்க கரெக்ட்டா ஒரு மாஸ்டர் வந்து டான்ஸ் சொல்லி தர தெரியலன்றாரு. ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப்பே போட மாட்டறாராம். இவர் என்ன டான்ஸ் ஆடுறாரு? நீ ஆடுவ நான் தான தெரியாது. நீ ஏய் ஆடுறீ முதல்ல ஒழுங்கா. ஒழுங்கா சொல்லுங்க ப்ரோ. அம்மா எரிச்சலா திட்டு. பாருங்க. இப்படி 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 இது கை ஸ்டெப் பண்ணிட்டு இந்த டெடி செம்ம காண்டாவுது. ஒரு கையா இது என்ன நீ தான் நல்லா பண்ணுவீலடா. அப்புறம் ஏன்டா அவர் ஈஸியா தான சொல்றாரு. ஓகே ஃபர்ஸ்ட் இந்த 2 ஸ்டெப்ல போட தெரியல. ஒரு எப்படி பெரிய டான்ஸ் ஆட போறாரு எனக்கு தெரியல. ஓகே ப்ரோ இதெல்லாம் தேவலாம் பேசாதீங்க ப்ரோ. இல்ல நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. காண்டாயிடும். அது கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடுவான்னு டெடின்னு கூட பார்க்க மாட்டா. ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. இதெல்லாம் கூட்டி வரவா வேணாமான்ட்டு. ஏய் சரி நல்லா இருக்கும் ஃபன்னா இருக்கும்னு ஃபன்னா இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் நீ ஏன் இது பண்ணிட்டு கிடக்குற? இரிட்டேட் பண்ற மாதிரி நான் ஒரு 6 மாசம் கோர்ஸ் போயிட்டு வந்திருக்கேன். நீங்க கோர்ஸ் போயிருக்கீங்க. நான் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. கொஞ்சம் இருங்க. அவனுக்கு ஒரு மரியாதை இல்லையா? நானும் எவ்வளவு கேட்கறேன். நல்லா ஃபன்னா இருக்கும்னு கூட்டி வந்தா. என்ன கேக்க முதல்ல கூட்டி வந்தா டெடி அதுதான் உண்மை. டெடி நீ கிளம்பு. வேணாம் இந்த ரீல்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம். டான்ஸ் ஆட தெரியல. ஆமா ஆட தெரியல. ஏய் ரீல்ஸ் எல்லாம் வேணாம். நீ கிளம்பு. இதெல்லாம் சொல்லாதீங்க. என்ன சொல்றாங்களே ஆட தெரியாத சிலுக்கு ஏதோ சொன்னாலாம். ஆட தெரியாத சிலுக்கு கால்ல சுளுக்குஞ்சா மாதிரி இருக்கு. எரிச்சலா வருது. இது ஜோக்கு கிடையாது. இல்ல சரி போ நீ போ. ஏய் நீ ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கற? இதெல்லாம் ஃபன் கண்டென்ட். எரிச்சலா இருக்கு. வந்திருக்கோம் ஸ்டெப் ஒரு ஃபன்னியா ஒரு ஸ்டெப் போட தெரியலனா என்ன பண்றது? இல்ல நீங்க இப்படிலாம் பேசாதீங்க. அது நிஜமா அவனுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது. சிலுக்கு இதெல்லாம் தேவையா அப்ப? ஃபர்ஸ்ட் வரும்போது எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு கியூட்டா அப்படி சொன்னேன். அதெல்லாம் தெரியல. ஒரு டான்ஸ் ஒரு மாஸ்டர் வந்திருக்கேன்னா எனக்கு எவ்வளவு பேரு ஒரு சொல்றது
இந்த டெடி ஆடாதா அப்படி எவ்வளவு பேர் எதிர்பார்க்கறாங்க. ஏய் ஒழுங்கா டெடியை போ சொல்லிடு. எரிச்சல் ஆயிடுவேன். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுரு. ஏய் எப்பலாம் சொல்லாத. டெடி டான்ஸ்க்காக எவ்வளவு பேர். ஐயோ வேணாம், டான்ஸே வேணாம்ப்பா. நீ ஏன் bro என்ன கேட்காம பண்ண? இப்ப கூட்டி வந்துட்டு உங்கள்ட்ட இப்பலாம் பேசுற. தேவையில்லாம கூட்டி வந்ததுக்கு நல்லா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கு டெடி. ஒழுங்கா நீங்க அப்பலாம் பேசாதீங்க. நீங்க ஈஸியா உங்களுக்கு சும்மா நிறு. ரீல்ஸ் எடுக்கணும்னா ஸ்டெப் கூட தெரியணும்ல. மரியாதை இல்ல இவன் நல்லா போடுவான். நான் தான் எனக்கு தெரியாது. ஒண்ணு இல்ல, இப்படி ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்தாலும் ஒழுங்கா போடுறேன். என்னடா நீ கிளம்பு. சின்ன போய் வச்சிட்டு இருக்க. இல்ல 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 நான் டெடி. அப்புறம் பாத்துக்கோ, என் சங்கத்துல இருந்து வருவாங்க. நீ யாரா? என்ன என் சங்க ஏய் அறிவு இருக்கா உனக்கு? எட்டி வச்சிட்டு இருக்க, பேசிட்டு இருக்கேல. எட்டி ஒதுக்க மாட்டான். எட்டி மேல நீ முதல்ல நீ போ முதல்ல. இங்க பாருங்க டேடி. சாரி டேடி. ஏய் ஏய் ரெண்டு பேரும் இருங்க ஒரு நிமிஷம். கூட்டு வந்துச்சு என்ன நீ பண்ணிட்டு இருக்க? இல்ல இந்த கொலாப்ல எதுவுமே வேண்டாம். தயவு செய்து என்ன இது இவனோட மைண்ட் செட்க்கும் செட் ஆகாது. அவ்வளவு தூரம் வர வச்சீங்களே. அப்ப அதுக்கு என்ன? நீங்க பஸ் சார்ஜ் எவ்வளவுன்னு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நானே தந்துறேன். இப்படி எல்லாம் நீங்க பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி சண்டை எல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி நடுங்கும். நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஐயோ ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஏய் குட்டு, எனக்கு நீ பண்ண சுத்தமா பிடிக்கல. தயவு செய்து ஒரு சாரி கேட்டா உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிரு சொல்லிட்டேன். சாரிப்பா நீ கிளம்பு. சாரிலாம் வேணாம், கூட டான்ஸ்லாம் பண்ண முடியாது. இல்ல ப்ளீஸ் டான்ஸ் ஆடுற மைண்ட் செட் ரெண்டு பேத்துக்குமே இல்ல. நீங்க பரவாயில்ல. உனக்கு என்ன வேணும்? பெட்ரோல் அலவன்ஸ் வேணும். பெட்ரோல் அலவன்ஸ் எனக்கு வேணாம். எனக்கு டான்ஸ் தான் வேணும். சண்டை வேணும். பண்ண முடியாது. சண்டை போனா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் விட்டுருங்க தயவு செய்து. விட்டு ப்ளீஸ் விட்டு சும்மா இரு. என்ன பதில் சொல்லணும்? கேட் அடிச்சீங்க. ஏய் என்னடி மரியாதை இல்லாம டெடி அடி வாங்க போகுது. நல்லா அடி வாங்க போகுது டெடி. எங்க உங்களோட வந்தவங்க எல்லாம் எங்க? கீழ இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கூப்பிடுறேன் ப்ளீஸ். இன்னைக்கு சம சண்டை இருக்குது. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அமைதியா கண்டிப்பா சண்டை இருங்க. இருக்குது. சும்மா நீ இருடா. ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு விட்டு நம்ம ஒரு ரீல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போ. அவங்க இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. டேய் ரெண்டு வீடியோ அவன் எப்படி பேசுறாங்க நீ பார்த்தல. ரெண்டு வீடியோ அவ்வளவுதான். இங்க ரெண்டு மாண்டேஜ் மட்டும் எடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. ஏன்னா போதும். ப்ரோ கேளுங்க. நீ சொல்றதுனால தான் அமைதியா இருக்கேன். இல்லாட்டி கேமராலாம் புடிச்சு உடனே ரெண்டே இல்ல ஏய் நான் என்னடி பண்றது? அது ஏட்டிக்கு புடியா பேசிட்டு இருக்கு. என்ன சரி போ. அவ்வளவுதான் ப்ரோ. கேளுங்க அவ்வளவு. ரெண்டு ரீல்ஸ் மட்டும் கொஞ்சம் நீட்டா கரெக்ட்டா பண்ணிட்டு கிளம்பிடலாம். நான் அத சொல்லல. ரீல்ஸ் இருக்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பே தெரிய மாட்டேங்குது. ஐயோ இப்ப ஸ்டெப்லாம் கரெக்ட். எப்படி கையில வச்சிட்டாங்க ப்ளீஸ். ஏய் நெல்லு பண்ணு. இப்படிலாம் பண்ணலாமா? அவ்வளவுதான். என்னடா ஏய் இதுக்கு ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. அப்படிலாம் இல்ல. என்ன மேல கை வச்சிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ ஏன்டா கையை ஓங்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, இவனுக்கு டான்ஸ் நல்லா தான் வரும். நீங்க கரெக்ட்டா மெயின்டைன் பண்ணி சொன்னீங்கன்னா ஆடிடுவா. தெரியல. நீங்க ஸ்டெப் தெரியல எல்லாம் சொல்லாதீங்க. இவன் நல்லா தான் ஆடுவான். நீங்க ரெண்டு பேர் பண்ணுங்க. எனக்கு தான் தெரியல. நான் ஒத்துக்கிறேன். இவன் கரெக்ட்டா தான் ஆடுவான். என்னடா பண்ணிட்டு இருக்க நீனு? பாடி வாங்க போகுது டெடி. அது மட்டும் கன்ஃபார்ம். ஒரு சிம்பிள் ஸ்டெப். பெரிய ஸ்டெப் கூட கிடையாது. சரி ப்ரோ. புரியுது. விட்டு நீ சும்மா இரு. ரெண்டு சிம்பிள். ரெண்டே ஸ்டெப் நீங்க சொல்லுங்க. ஏய் நீ கரெக்ட்டா நின்னு. நெல்லு. ஓகே சொல்லுங்க. இதேதான் நீங்க வந்ததுல இருந்து பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப்பே கரெக்ட்டா பண்ணுவீங்க. ஓகே பண்ணுங்க. என்ன ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பண்ணல. இல்ல நீங்க அப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க. டான்ஸரா இங்க பாருங்க. யார் இப்ப டான்சர்னா கையில மாட்ட முடியாது. ரெடி எடுத்து அடிச்சிர மாட்டேன். யார் இப்ப டான்சர்லாம் சொல்லல. நீங்க தான் ஏதாவது பேசுறீங்க. டான்சர் சொல்லிதானே வர சொன்னாங்க. யார் டான்சர்னு சொன்னா அவங்க கிட்ட? வீடியோஸ்லாம் பண்ணுவோம் அப்படி சொல்லிதானே. ஏய் நீ ஏன் டான்சர்னு சொன்னியா? சரி சொல்றது கேளுங்க. ஐயோ வேண்டாம். இங்க பாரு. இந்த ரீல்ஸே வேண்டாம். இந்த ரீல்ஸே வேண்டாம். உங்களுக்கு நீங்க உங்க எவ்வளவு பேமெண்ட் பண்ணி சொல்லுங்க. உங்க கொலாபுக்கு நான் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் அண்ணி புடிங்க அண்ணி அவன. போடா சமாள இருக்க மாட்டியா நீ? ஓடி என்ன பண்ணானே இதெல்லாம் தூக்கிட்டு வர. போ முதல்ல. இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட முதல்ல எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாதா? ஏய் அது ஒழுங்கா நடந்துக்குதாமா? அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கு இப்ப வந்தால வேலை முடிஞ்சா இங்க பாருங்க. நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. தயவு செய்து கிளம்புங்க. வேண்டாம் இந்த இதே வேண்டாம். ஏய் முதல்ல அவங்கள கிளம்ப சொல்லுடி. முதல்ல நீங்க கிளம்புங்க. முதல்ல இருந்தாங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துட்டு போங்க முதல்ல. ஏய் நீ தயவு செய்து வராத. நீ போ சொல்லு எல்லாத்தையும். ப்ரோ
சொல்றேன்ல உங்களுக்கு எல்லாமே பண்ணி தந்தறோம். வீடியோ பண்ணல. வீடியோனா வீடியோவே வேணாம். வீடியோ வேற வந்து அவளுக்கு தெரியல. நீங்க வந்தீங்கன்னா அதுக்காக வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படி எல்லாம் கிடையாது. அப்ப அத பதில் சொல்லுங்க. என்ன பதில்ட்டே இருக்கீங்க? நான் இங்க பாருங்க அவன் கிட்ட பொறுமையா சொல்லிட்டேன். இதுக்கு மேல அவன் வந்து எனக்கு என்ன நடக்குனே தெரியல. முதல்ல கிளம்புங்க நீங்க. இந்த வீடியோவே உங்களுக்கு வேண்டாம் சொல்லிட்டேன். ஒரு ரீல்ஸ்க்காக இவ்வளவு தூரம் பண்ண முடியாது. டான்ஸ் ஆட தெரியல. தெரியாதுதான். தெரியவே தெரியாது. இப்ப என்னன்றீங்க? ஒரு சேனல் வச்சிருக்கீங்க. தெரியாதுன்னு சொல்றோம்ல. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. டேடி போதும். டோசேஜ் அதிகமாயிருச்சு. ஜீவிதா செத்து கத்துற போறா. இது வேற ஒண்ணும் இல்ல. பிராங்க் பண்றதுக்காக நாங்க சென்னையில வந்து வந்திருக்கோம். ஓகேங்களா? இது வெளிய பிராங்க். ஓகேங்களா? இப்ப நீ அடிக்கலாம் டெடிய. யாரு பிராங்க் பண்றா? யாரு? டெடி தான் உன்னை பிராங்க் பண்றதுக்காக பிராங்க் பண்றதுக்காக தான் சென்னை வந்து நான் வந்திருக்கேன். உங்களுக்காக நான் அடி வாங்கியிருக்கேன். இடையில கட்ட இடலாம் கால்ல விழுந்து எனக்கு தான் பட்டுச்சு எல்லாமே. இல்ல ப்ரோ சும்மா ஒரு ஆவேசத்துல. இவனுக்கும் தெரியுமா? எனக்கும் தெரியும். நாங்க 2 பேரும் தான் பிளான் போட்டு உன்னை பிராங்க் பண்ணோம். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா? சூப்பர். ஐஃபை எல்லாம் தயவு செய்து போடாதீங்க. நான் இன்னும் அந்த இதுல இருந்தே வெளில வரல. நீ என்ன கட்டையெல்லாம் தூக்கிட்டு எனக்கு நிஜமா புரியல. இவன் இப்படிலாம் பண்ண மாட்டான். என்ன இவங்களும் இப்படி பேசுறாங்க, நீங்களும் இப்படி கைஸ் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா கைஸ்? ஜீவிதா டென்ஷன் ஆக்கி இதுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க காரணம் டெடி தான். இருடா எனக்கு இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ஜீவிதா நடக்குது? கூல் பண்ணிக்கிறேன். டெடி சண்டை முடிஞ்சிச்சுல லைவ்ல இருக்கு அப்புறம். ஓகே கைஸ் பாத்தீங்கன்னா ஜீவிதா வந்து எனக்கு வலுவா பிராங்க் நடுங்கிருச்சு கை கால்லாம். என்ன இவன் இப்படி பண்றான்? யாரு இப்படிலாம் பண்ணவே மாட்டான். டெடியும் பாத்தீங்கன்னா எனக்கு ஈக்குவலா டஃப் கொடுத்துட்டு இருக்கு. நீங்க ப்ரோ டஃப் கொடுத்து சாரி ப்ரோ, உங்களை அடிக்க வந்துட்டேன். அதே மாதிரி தள்ளி விட்டேன், உதச்சிட்டேன். அதுக்கெல்லாம் சாரி. நீங்க வந்து டெடி சத்தியமா என்னை வந்து அள்ள விட்டுட்டீங்க. நான் கத்தவே மாட்டேன். எனக்கே பயமாயிடுச்சு. என்ன இவங்க இப்படி பேசிக்கிறாங்க? இவங்க 2 பேரும் இதுக்கு மேல பக்கத்துல இருந்தா நல்லா இருக்காது. முதல்ல கிளப்புவோம் தான் கிளம்புன்னேன். ஆனா இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஜீவிதாவை தவிர எல்லாருக்குமே தெரியும் இங்க இருக்குது பிராங்க் அப்படின்னு. வந்தவங்க எல்லாம் ஒருத்தர் கூட வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பாக்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒரு ஆளா இருந்துகிட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறேன். சத்தியமா குட்டு நீ பண்ணது சூப்பரா. நீ பண்ணது விஷயம் தானே. ஓகே சூப்பர். இல்ல நீங்க பிளான் பண்ணிட்டீங்க. நான் வந்து கிட்ட சொல்லிட்டு வந்து அப்புறம் என்ன பிராங்க்? இல்ல உங்களை தான் உன்னைய தான் பிராங்க் பண்ண போறோம். ஒன்ட்ட சொல்லிட்டு வந்தா இப்படி பிராங்க் எல்லாம் பண்ணவே இப்படி எல்லாம் இவனுக்கு பிராங்க் பண்ணவே தெரியாது. ஓகே गाइस அப்பனா சொல்லணும்னா அர்ஜுன் இதெல்லாம் பண்ண மாட்டான். ஓகே गाइस இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோல வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து நம்மளோட டெடி தான். அவங்க வந்து சென்னையில இருந்து வந்திருக்காங்க. மிஸ்டர் மேஜிக் டெடி இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இந்த மாதிரி ஏதாவது ப்ராங்க்கு ஃபன்னு இதெல்லாம் வந்து இவங்க வலுவாக பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜூஜி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெடி எனக்கு பேசவே பயமா இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். so much. பாய்.